We have been thinking about the last days and how we must stand for the Lord in the last days. கடைசி நாட்களை குறித்தும் கடைசி நாட்களிலே நாம் எப்படி தேவனுக்காக நிலைநிற்பது என்பதை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We believe that we are living in those days. இந்த கடைசி காலங்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம். And God has a calling for each one of us. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். We read in Mark's Gospel chapter 13. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் விவரமாய் வாசிக்கிறோம். If you remember what I said yesterday and day before. நேற்றைய தினத்திலேயும் நேற்றைய முந்தைய தினத்திலேயும் நான் உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். We saw there were two types of Christians. இரண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். One who just wanted to go to heaven when they die. ஒரு கூட்டத்தார் மரித்தவுடன் எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் போதும் என்று எண்ணுகிறவர்கள். The other who really want to do something for the Lord on the earth before they go to heaven. இரண்டாவது கூட்டத்தார் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே நான் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். In order to go to heaven when you die, all you need is to be cleansed in the blood of Jesus Christ. பரலோகத்துக்கு போவதற்கு வேண்டிய தகுதி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தால் போதும். But in order to live on the earth, you need something more than that. ஆனால் இந்த பூமியிலே நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அதை காட்டிலும் அதிகமான ஒன்று தேவை. You need to be baptized in the Holy Spirit and fire. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். You don't need to be baptized in the Holy Spirit and fire in order to go to heaven. பரலோகத்துக்கு போவதற்காக உங்களுக்கு அபிஷேகம் தேவையில்லை. You only need the cleansing of the blood of Jesus from all your sins. உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தால் மாத்திரம் போதும் நீங்கள் பரலோகத்துக்கு போய்விடலாம். That is why many people do not earnestly seek for the baptism in fire. ஆகவே தான் அநேகர் உண்மையாக பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகத்துக்காக தேவனை தேடுவதில்லை. Well, I'm going to heaven, what more do I need? நான் தான் பரலோகத்துக்கு போகிறேனே, எனக்கு வேற என்ன வேண்டும்? The blood of Jesus has cleansed my heart. இயேசுவின் இரத்தம் என் இதயத்தை கழுவி இருக்கிறது. Those are the selfish Christians who think of the minimum for God and maximum for themselves. அதிகபட்சம் எங்களுக்காகவும் எனக்காகவும் குறைந்தபட்சம் தேவனுக்காகவும் என்று எண்ணுகிற இந்த அரைகுறை கிறிஸ்தவர்கள். Let me repeat, I'm not saying they won't go to heaven. அவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. But I do say they'll have a lot of regret for all eternity in heaven. ஆனால் அவர்கள் நித்தியத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிகுந்த வருத்தத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லுகிறேன். And I'm trying to save you from having that regret when you go to heaven for all eternity. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது நித்தியமாக உங்களுக்கு வருத்தம் இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். If I only wanted to go to heaven when I died, I would not have sought God for the baptism in the Holy Spirit and fire. பரலோகத்துக்கு மட்டும் நான் போக வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்குமேயானால் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உள்ள அபிஷேகத்தை நான் தேடி இருக்க மாட்டேன். And I would not continuously seek God for the power of His Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நான் தேவனை தேடி இருந்திருக்க மாட்டேன். There is no need to pray and fast if you want to go to heaven when you die. நீங்கள் மரித்தால் பரலோகத்துக்கு மட்டும் போனால் போதும் என்று எண்ணுவீர்களானால் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்கு தேவையில்லை. That is why most believers do not fast and pray. ஆகவே தான் அநேக விசுவாசிகள் உபவாசித்து ஜெபிப்பதில்லை. But if you want to count for God on the earth, you have to fast and pray. ஆனால் இந்த பூமியிலே நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். You have to be a wholehearted, radical disciple of Jesus. நீங்கள் முழு இதயமுடைய அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் தீவிரமான ஒரு சீஷனாக இருக்க வேண்டும். And that's what we saw in the time of Noah. That Jesus warned about Noah and he warned about Lot. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவாவை குறித்தும் லோத்தை குறித்தும் சொல்லி எச்சரித்தார் கடைசி நாட்களில். And we saw yesterday about Elijah and Obadiah. நேற்றைய தினத்திலே எலியாவை குறித்தும் ஒபதியாவை குறித்தும் பார்த்தோம். Two completely different types of believers. இரண்டு முற்றிலும் வித்தியாசப்பட்டதான கிறிஸ்தவர்கள். Both claim to fear God. இருவருமே தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்றார்கள். But only one of them could bring fire down from heaven. ஆனால் ஒருவன் மட்டுமே வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர முடிந்தது. The other was seeking a comfortable job in Ahab's palace. இன்னொருவன் ஆகாபுடைய அரண்மனையிலே ஒரு சொகுசான வேலையை தேடிக் கொண்டிருந்தான். Maybe Obadiah is in heaven. I don't ஒபதியா know. இன்றைக்கு ஒருவேளை பரலோகத்தில் இருக்கலாம், எனக்கு தெரியாது. But I தெரியாது. am sure he feels sorry that he did not stand for God like Elijah. ஆனால் எலியாவை போல தான் தேவனுக்காக நிற்கவில்லை என்பதை குறித்து இப்பொழுது வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பான் என்று தான் எண்ணுகிறேன். Elijah's master was God. Obadiah's master was Ahab. எலியாவின் தேவன், எலியாவினுடைய எஜமான் தேவன், ஆனால் ஒபதியாவினுடைய எஜமான் ஆகாப். So today also we want to see a contrast that we see between two types of believers. இன்றைக்கும் கூட இரண்டு கூட்டத்தாராக இரண்டு விதமான விசுவாசிகளுடைய வேறுபாட்டை குறித்து பார்க்க போகிறோம். And before I come to that, I want to read the verse from Mark chapter 13. அதற்கு போவதற்கு முன்பதாக மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்க Jesus விரும்புகிறேன். spoke about the last days. இங்கேயும் கூட கடைசி நாட்களை குறித்து இயேசு பேசியிருக்கிறார். And he said about the many things that will happen before his coming. அவருடைய வருகைக்கு முன்பதாக अनेक காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். And then he went on to say, பிறகு அவர் சொல்கிறார் that verse 33 33ஆம் வசனம்,
and 34. 34ஆம் வசனம். Take heed, keep on the alert, for you do not know when the appointed time is. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். He said this is like a man going away on a long journey. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக இருக்கிறதை போல இருக்கிறான். That is Jesus going on a long journey before he comes back. இயேசுவை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டுமாய் வருவதற்கு முன்பதாக நீண்ட ஒரு பிரயாணத்துக்கு போயிருக்கிறார். You know, the whole chapter is talking about his second coming. இந்த முழு அதிகாரமும் அவருடைய இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறது. And that is, he's concluding with this. இந்த காரியத்தை சொல்லி அவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். It's like a man going on a long journey and then coming back. ஒரு மனிதன் நீண்ட பிரயாணத்திலே போகிறான், பிறகு அவன் திரும்பி வருகிறான். And he leaves his house. அவன் தன் வீட்டை விட்டு போகிறான். That house is the church. அந்த வீடுதான் சபை. And in that house he has put his servants in charge. அந்த வீட்டிலே தன்னுடைய ஊழியக்காரர்களை பொறுப்பை கொடுத்து விட்டு போகிறான். He has put his servants in charge of his house, the church. சபை என்கிறதான தம்முடைய வீட்டுக்கு பொறுப்பாக அவர் ஊழியக்காரரை நியமித்து விட்டு செல்கிறார். Each servant, it says here, he has given a particular task to do. ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் ஒவ்வொரு வேலையை அவர் நியமித்திருக்கிறார். He has appointed somebody as an apostle, ஒரு சிலரை அப்போஸ்தலராக நியமித்திருக்கிறார். somebody as a prophet, ஒரு சிலரை தீர்க்கதரிசியாக, somebody as an evangelist, ஒரு சிலரை சுவிசேஷகராக, somebody as a shepherd or pastor, ஒரு சிலரை போதகராக அல்லது மேய்ப்பராக, somebody as a teacher, ஒரு சிலரை போதிக்கிறவர்களாக, and somebody as a help, சிலரை உதவிக்காரராக, somebody with the gift of healing, சிலரை குணமாக்கும் வரங்களை somebody உடையவர்களாக, with the gift of miracles, சிலருக்கு அற்புதம் செய்யும் வரங்களை கொடுத்து, somebody with the word of wisdom, சிலருக்கு ஞானத்தை போதிக்கும் வரத்தை கொடுத்து, somebody with the gift of administration, சிலருக்கு மேலாண்மை வரத்தை கொடுத்து, and somebody with the gift of hospitality to help other people, மற்ற மக்களுக்கு உபசாரம் செய்ய முடியாத உபசரிப்பு செய்ய முடியாத வரத்தையும் கொடுத்திருக்கிறார். and some rich people with the gift of giving money to do God's work in the church. தேவனுடைய ஊழியம் செய்யப்படுவதற்கு பணத்தை கொடுப்பதற்காக சில பணக்காரர்களையும் அவர் வைத்திருக்கிறார். These are all gifts of the Spirit. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய வரங்கள். Mentioned in Romans chapter 12, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே, 1 Corinthians chapter 12, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே, and Ephesians chapter 4. எபேசியர் 4ஆம் அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. So each person has been given a particular task. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலை நியமிக்கப்பட்டிருக்கிறது. And then he specifies one particular task which is very important. அதற்கு மேலாக மிகவும் முக்கியமான ஒரு வேலையை அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். Yeah, these are all tasks I just mentioned. இப்பொழுது நான் சொன்ன எல்லா காரியங்களுமே ஒவ்வொரு வேலைதான். But then Jesus mentions there is to be a doorkeeper. அதற்கு பிறகு இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார், ஒரு காவல் காக்கிறவன் இருக்க வேண்டும். He has commanded especially the doorkeeper to be on the alert. அவர் குறிப்பிட்டு காவல் காக்கிறவனை விழித்திருக்கும்படிக்கு சொல்லி இருக்கிறார். And especially to the doorkeeper he is saying, அந்த விழித்திருக்கிற காவல்காரனுக்கு சொல்லுகிறார், be on the alert. Verse 35, 35ஆம் வசனத்திலே, நீங்களும் விழித்திருங்கள், you do not know when the master is coming. எஜமான் எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். Any time, evening, midnight, cock crowing, or in the morning. சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ அவர் வருவார். Or he may come suddenly and you will find you as a doorkeeper fast asleep. அல்லது நினையாத வேளையிலே அவர் வருவார், அப்பொழுது உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிப்பார். And what I say to you, the doorkeeper, I am saying to everybody, be on the alert. ஆகவே நான் நீங்கள் எல்லாரும் விழித்திருங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். Just like I am telling you, the doorkeeper. நான் காவல்காரனை உங்களுக்கு சொல்லுகிறது போல எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். So the Lord spoke about the church having a doorkeeper. ஆகவே சபைக்கு ஒரு காவல் காக்கிறவன் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். And he spoke of the danger of the doorkeeper going to sleep. இந்த காவல் காக்கிறவன் தூங்கி விடுவான் என்ற அபாயத்தையும் அவர் சுட்டி காண்பிக்கிறார். Or of the church having no doorkeeper. அல்லது காவல்காரனை இல்லாத ஒரு சபையையும் கூட அவர் குறிப்பிடுகிறார். Now what does the doorkeeper do? இந்த காவல் காக்கிறவன் என்ன செய்கிறான்? Let's turn to John's Gospel in chapter 10. யோவான் என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். John's Gospel chapter 10. யோவான் என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். It says here, verse 2. இரண்டாம் வசனம். He who enters by the door is a shepherd of the sheep. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். To him the doorkeeper opens and the sheep hear his voice. He calls his own sheep by name and leads them out. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு நடத்தி கொண்டு போகிறான். All types of people may knock at the door. எல்லா விதமான ஜனங்களும் கதவை தட்டுவார்கள். But the doorkeeper is very careful. He opens only for the shepherds. ஆனால் அந்த காவல் காக்கிறவன் மேய்ப்பர்களை மட்டும் உள்ளே அனுமதிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கிறான். He sees, is that the voice of a shepherd?
இந்த சத்தம் மேய்ப்பனின் சத்தமா என்று அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறான். The good shepherd, the great shepherd is only one. பிரதான மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஒருவர்தான். But he's got many under shepherds. ஆனால் அவருக்கு கீழாக நிறைய மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். And in the church the doorkeeper is the one who makes sure that only shepherds have access to the sheep. மேய்ப்பர்கள் மட்டுமே இந்த மந்தைக்குள்ளாக வர முடியும் என்பதை நிதானித்து அறிகிறவர் அந்த காவல் காக்கிறவர். The sheep are simple believers. ஆடுகள் எளிமையான விசுவாசிகள். Many of them are babies. அதில் அநேகர் குழந்தைகளா இருக்கிறார்கள். They are not even sheep, they are lambs. அவர்கள் ஆடுகள் கூட இல்லை, அவர்கள் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறார்கள். And so they are not able to hear that, recognize that voice so clearly. ஆகவே அந்த சத்தத்தை, மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியாக கேட்டு அறியக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். By the time they become sheep they can recognize the voice. ஆடுகளாக வளரும் பொழுது மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும். But many are lambs. ஆனால் ஆட்டுக்குட்டியா இருக்கும் பொழுது they don't know the voice so clearly. அந்த சத்தம் அவர்களுக்கு தெளிவாக தெரிவதில்லை. And so they need a doorkeeper to protect them. ஆகவே தங்களை பாதுகாக்கும்படிக்கு அவர்களுக்கு ஒரு காவல் காக்கிறவன் வேண்டும். If the doorkeeper does not protect them, வாசல் காக்கிறவன் அவர்களை பாதுகாக்காவிட்டால், then the sheep will be destroyed by the wolves. அந்த ஆடுகள் ஓநாயினால் பீறி போடப்படும். So Jesus spoke here of the danger of wolves coming in. ஆகவே இங்கே ஓநாய்கள் உள்ளே வந்துவிடும் என்ற அபாயத்தையும் இயேசு சொல்கிறார். He speaks in verse 12 about the wolf coming. 12ஆம் வசனத்திலே ஓநாய் வருகிறதை குறித்து சொல்கிறார். Verse 12. 12ஆம் வசனம். The one who is a hireling and not a shepherd, who is not the owner of the sheep, beholds the wolf coming and he leaves the sheep and runs away. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். And the wolf snatches them and scatters them. அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். So Jesus spoke about shepherds and hirelings. ஆகவே இயேசு மேய்ப்பர்களை குறித்தும் கூலி ஆளை குறித்தும் இங்கே பேசுகிறார். The shepherd is the one who owns the sheep. மேய்ப்பன் ஆடுகளை தனக்கு சொந்தம் என்று கருதுகிறான். These are my sheep. இவைகள் என்னுடைய ஆடுகள். You know, just like a father says, these are my children. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து இவைகள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வதைப் போல. See, it's very, very important for God's people to have good shepherds. தேவ ஜனங்களுக்கு நல்ல மேய்ப்பன் இருப்பது மிக மிக அவசியம். That is one of the greatest needs in the last days. கடைசி நாட்களில் இது ஒரு மிகப்பெரிய தேவையாய் இருக்கிறது. And the great tragedy today is that there are not good shepherds for the sheep. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன் இல்லை. If you don't have a good shepherd, உங்களுக்கு நல்ல மேய்ப்பன் இல்லாவிட்டால் you will be swallowed up by the wolves. நீங்கள் ஓநாயினாலே பீறி போடப்படுவீர்கள், விழுங்கப்படுவீர்கள். Hirelings will run away when the wolf comes. ஓநாய் வரும்பொழுது கூலியால் ஓடி போய் விடுவான். Hirelings only work for pay. கூலியாட்கள் கூலிக்காகத்தான் வேலை But செய்கிறார்கள். the good shepherd, it says here, verse 11, lays down his life for the sheep. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று 11ஆம் வசனத்திலே The good வாசிக்கிறோம். shepherd is willing to spend his energy, his health, his time, his money, everything for the sake of ஒரு the sheep. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பணத்தையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் ஆடுகளுக்காக செலவழிக்க தயாராயிருக்கிறான். You need to be in a church that has a good shepherd. நல்ல மேய்ப்பன் உள்ள சபையிலே தான் நீங்கள் இருக்க வேண்டும். Otherwise the wolves will eat you up and you won't even know it. இல்லாவிட்டால் ஓநாய்கள் உங்களை வந்து பீறி போடும், அது உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். Because Jesus said that. ஏனென்றால் இயேசு அதை சொல்லி இருக்கிறார். He said there are many false prophets who are like wolves. ஓநாய்களைப் போல இருக்கக்கூடிய அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்கிறார். And here he speaks about the shepherd and the hireling. இங்கே மேய்ப்பனை குறித்தும் கூலி ஆளை குறித்தும் பேசுகிறார். It's very interesting to see the contrast that we've been seeing in all these 3 days. இந்த 3 நாட்களிலேயும் நாம் பார்க்கிற இந்த வேறுபாட்டை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. What is the difference between Noah and Lot? நோவாவுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம்? Noah did God's work, built the ship with his own money. நோவா தேவனுடைய அந்த பேழையை தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்தவன் பேழையை கட்டினான். He spent maximum, he probably lived on very, very little so that he could have maximum to build the ship for God. தேவனுக்கென்று அந்த பேழையை கட்டும்படியாக தனக்கென்று கொஞ்சம் பணத்தை செலவு செய்து அதிகபட்சமான பணத்தை அந்த பேழையை கட்டும்படிக்கு செலவு செய்தான். Nobody supported him. அவனை யாருமே தாங்கவில்லை. He worked with his own hands and built a ship and did God's work with his own money. தன்னுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்து தன்னுடைய சொந்த பணத்தினாலே தேவனுடைய அந்த பேழையை கட்டினான். Lot, லோத்து, he also wanted to believe in the God of his uncle Abraham. அவனும் தன்னுடைய மாமாவாகிய ஆபிரகாமுடைய தேவனிலே நம்புவதற்காக வந்தான். He also wanted to make money on this earth. ஆனால் அவனும் இந்த பூமியிலே பணத்தை சம்பாதிக்க விரும்பினான். So he tried to get both. ஆகவே அவன் இரண்டையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று Where விரும்பினான். can I get the
maximum money for myself and also end up with the God of Abraham when I die. நான் இந்த உலகத்திலே அதிகபட்சமான பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும், அதே சமயத்திலே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனும் எனக்கு வேண்டும். What was the thing that made the difference between Noah and Lot? நோவாவுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? Their attitude towards money. பணத்தின் மீது அவர்களுக்கு இருந்த மனப்பான்மை. The same thing with Elijah and Obadiah. எலியாவும் ஒபதியாவும் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். We can see Elijah's spirit, as I said, in Elisha, who told Naaman, I don't want your money. எலியாவின் ஆவி எலிசாவுக்கு வந்தது என்று சொன்னேன். அவன் நாகமானை பார்த்து, உன்னுடைய பணம் வெகுமதி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். Where did Elisha get that spirit? எலிசாவுக்கு அந்த ஆவி எங்கிருந்து வந்தது? That was a double portion of the spirit he got from Elijah. அதுதான் எலியாவினுடைய இரட்டிப்பான ஆவி அவனுக்கு வந்தது. Elijah was not interested in anybody's money. எலியாவுக்கு யாருடைய பணத்திலேயும் விருப்பம் இல்லை. He wanted to bring fire down from heaven. He was more interested in fire than money. அவன் வானத்திலிருந்து அக்னியை வர செய்ய வேண்டும் என்று விரும்பினான். அக்னியிலே அதிக விருப்பமுள்ளவனாய் இருந்தான், பணத்திலே அல்ல. But the 450 prophets of Baal, they were all paid workers. ஆனால் பாகாலின் 450 தீர்க்கதரிசிகள் அவர்கள் சம்பள ஆட்கள். They knew how to shout and yell and scream. அவர்கள் எப்படி கத்த, எப்படி சத்தம் போட, எப்படி கதற என்று அறிந்திருந்தார்கள். So many hours they jumped and screamed. அநேக மணி நேரங்களில் அவர்கள் குதித்து ஆர்ப்பரித்தார்கள். And there are a lot of preachers today who know how to jump and scream. இன்றைக்கும் அநேக பிரசங்கியார் எப்படி குதிப்பது, எப்படி ஆர்ப்பரிப்பது என்பதை அறிந்திருக்கிறார்கள். Many sheep don't realize the difference between jumping and screaming and the fire of God. தேவனுடைய அக்னிக்கும் குதித்து ஆர்ப்பரிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். Some people, when they see the jumping and the screaming and the shouting, they think that is the fire of God. அநேக ஜனங்கள் குதிக்கிறதையும் சத்தம் போடுகிறதையும் கத்துகிறதையும் பார்க்கும்போது இதுதான் அக்னி என்று எண்ணுகிறார்கள். That is how stupid a lot of believers are. அநேக விசுவாசிகள் இப்படித்தான் புத்தியீனமாய் இருக்கிறார்கள். ஏன்? Because they are sheep. அவர்கள் ஆடுகள். Sheep don't have much understanding. ஆடுகளுக்கு அவ்வளவு புத்தி இல்லை. So when they see somebody jumping and screaming and shouting, they say, that is the fire of God. ஆக யாராவது குதித்து சத்தம் போட்டு கதறினால் உடனே இதுதான் அக்னி என்று எண்ணுகிறார்கள். That's not the fire of God. அது தேவனுடைய அக்னி அல்ல. Even the prophets of Baal can do that. பாகாலின் தீர்க்கதரிசிகளும் அப்படியே சத்தம் போட்டு கதறினார்கள். But when Elijah prayed, எலியா ஜெபிக்கும் பொழுது, he did not jump, he did not scream, he did not shout. அவன் குதிக்கவோ கத்தவோ சத்தம் போடவோ இல்லை. Half a minute he prayed and the fire came. அரை நிமிடம் ஜெபித்தான், அக்னி வந்தது. We need to discern what is the fire of the Holy Spirit and what is just emotional working up. ஆகவே அக்னி, பரிசுத்தாவின் அக்னி என்ன என்பதையும் உணர்ச்சி வசப்பட்டு கதறுகிறது அல்லது சத்தம் போடுகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். Even the Buddhists have a form of chanting by which they work themselves up. புத்தர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் கூட அவர்கள் ஒரு விதமாக மந்திரத்தை சொல்லி 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 அப்படியே உணர்ச்சியை கிளப்பி எழுச்சி செய்கிறார்கள். There is not much difference between that and what some Christians also do. அந்த அவர்களுக்கும் சில கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. That is not the fire of God and this is not the fire of God. அதுவும் அக்னி, தேவனுடைய அக்னி அல்ல, இதுவும் தேவனுடைய அக்னி அல்ல. So what is the difference between Elijah and Obadiah? ஆகவே எலியாவுக்கும் ஒபதியாவுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? Obadiah also wanted to fear God, but he wanted to keep his job in Ahab's palace. ஒபதியாவும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதே சமயத்திலே ஆகாபுடைய அரண்மனையிலே மேனேஜர் வேலையை தக்க வைத்துக் கொண்டான். And if he has to make little compromises and all there, he is willing to do it because he gets a good salary. அங்கே ஒரு சில காரியங்களிலே கொஞ்சம் பொய் பேச வேண்டும் அல்லது ஒத்து போக வேண்டும் என்று சொன்னால் எப்படியாவது சம்பளம் கிடைத்தால் பரவாயில்லை என்று சொல்லி அதையும் செய்தான். But he would help God's prophets and give them food and accommodation and all that. ஆனால் அதே சமயத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஆகாரம் கொடுத்தான், அவர்களுக்கு தங்குவதற்கு அறை கொடுத்தான், பணத்தை செலவு செய்தான். What was the difference between Elijah and Obadiah? எலியாவுக்கும் ஒபதியாவுக்கும் என்ன வித்தியாசம்? Their attitude to money. பணத்தின் மீது அவர்களுக்கு இருந்த மனோபாவம். What is the difference between Noah and Lot? நோவாவுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம்? Their attitude to money. பணத்தின் மீது அவர்களுக்கு இருந்த மனோபாவம். What is the difference between a shepherd and a hireling? ஒரு மேய்ப்பனுக்கும் ஒரு கூலியாளுக்கும் என்ன வித்தியாசம்? Their attitude to money. பணத்தின் மீது அவர்களுக்கு இருக்கிற மனப்பான்மை. Right through the scripture this emphasis comes. வேதத்தின் முழுவதுமாய் நாம் இந்த முக்கியத்துவத்தை பார்க்கிறோம், வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். Teaching us the great truth that Jesus taught in Luke 16:13. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன அந்த பெரிய சத்தியத்தை வலியுறுத்தி நடக்கிறது. Only two masters. இரண்டு எஜமான்கள் தான் உண்டு, God and money. தேவன், பணம். So we turn to Matthew chapter 7. ஆகவே மத்தேயு 7ஆம் அதிகாரம் and we see about the wolves. ஓநாய்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். False prophets and true prophets. பொய் தீர்க்கதரிசிகள், மெய் தீர்க்கதரிசிகள். Jesus said in Matthew chapter 7 verse 15. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு சொல்லியிருக்கிறார், beware of the false prophets because they come to you in sheep's clothing but they are actually ravenous wolves. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Why did he call false prophets wolves? ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளை ஓநாய்கள் என்று அழைக்கிறார் இயேசு? When a wolf comes into the midst of a sheep with sheep's clothing, ஒரு ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு
ஆட்டு மந்தைக்குள்ளாக நுழையும் பொழுது, first of all, why does the wolf put the sheep's clothing? முதலாவதாக ஏன் அந்த ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொள்கிறது? That is to deceive the sheep that I am also a sheep. நானும் ஒரு ஆடுதான் என்று சொல்லி மற்ற ஆடுகளை ஏமாற்றுவதற்காக. I love you very much. நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். I've got this clothing is the doctrine. இந்த தோல் என்பது உபதேசம். I've got the same doctrine as you. உங்களைப் போலவே எனக்கு உபதேசம் இருக்கிறது. I am also a lamb. நானும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். I am also a follower of Jesus. நானும் இயேசுவை பின்பற்றுகிறவன் தான். He's got a Bible in his hand. எனக்கு வேதம் இருக்கிறது. But he's a wolf. ஆனால் அவன் ஓநாய். How do you know he's a wolf? அவன் ஓநாய் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? Because the only thing a wolf is interested in is to eat up what the sheep from something from the sheep. ஏனென்றால் அந்த ஓநாய்க்கு இருக்கிற ஒரே விருப்பம் எப்படியாவது தான் அந்த ஆட்டை பிடித்து சாப்பிட வேண்டும் என்பதுதான். Eat up the sheep's leg and eat up the sheep's body. ஆட்டினுடைய காலை சாப்பிடுவது, ஆட்டினுடைய உடம்பை சாப்பிடுவதுதான் ஓநாய்க்கு விருப்பம். A wolf is interested not in you, he is interested in what he can get from you for himself. ஓநாய்க்கு உங்களிலே விருப்பம் இல்லை, ஆனால் தனக்கு எதை பெற்றுக்கொள்ளலாம் சாப்பிடலாம் என்பதிலே தான் விருப்பம். A wolf is not interested in helping a sheep to become a better sheep or to take it to green pastures or still waters. ஓநாய் ஆட்டை, பாவம் இந்த ஆட்டு நன்றாக வளர வேண்டும், இதை நாம் புல்லுக்கு கொண்டு போய் செல்வோம் அல்லது அமர்ந்த தண்ணீரை நடத்துவோம் என்று சொல்லி அந்த ஆட்டுக்கு உதவி செய்கிறதா? A wolf is not at all interested in the sheep's welfare. ஓநாய்க்கு ஆட்டினுடைய நலனிலே அக்கறை துளி கூட கிடையாது. He has got the sheep's clothing. அதற்கு ஆட்டுத்தோல் போர்த்தி இருக்கிறது. Which means he's got a Bible. அதனுடைய அர்த்தம் என்ன? கையிலே வேதம் வைத்திருக்கிறது. And he'll sing the Christian songs. கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறது. And he will preach the Christian doctrine. கிறிஸ்தவ உபதேசத்தை பிரசங்கிப்பார். And he will say all these things. இவங்களெல்லாம் சொல்லுவார். But his whole aim is to get something from the sheep for himself. முழு நோக்கமும் இந்த மந்தையிலிருந்து தனக்கென்று என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் நோக்கமாயிருக்கு. That is the mark of a false prophet. ஒரு கள்ளத்திற்குரிய அடையாளம் இதுதான். The great tragedy among Christians, இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிதாபம், they think false prophet is somebody who has got a wrong doctrine. தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் தான் கள்ளத்திற்கிறவர்கள் என்று எண்ணுகிறார்கள். Somebody with a wrong doctrine can easily be identified as a false prophet. தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்களை நாம் எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம், இவர்கள் தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் என்று. But when a wolf comes with sheep's clothing, ஆனா அந்த ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரும்பொழுது he comes with the right doctrine. சரியான உபதேசத்தோடு கூட வருகிறான். But his intention is to get something from you. ஆனால் நோக்கமெல்லாம் எப்படியாவது உங்களிடத்திலிருந்து ஒன்றை கறந்து பெற வேண்டும் என்று. So the difference between a wolf and a real shepherd. ஆகவே ஒரு ஓநாய்க்கும் மெய்யான மேய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசம், the shepherd wants to give you something, his life. மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். His time, அவனுடைய நேரத்தை கொடுக்கிறான், energy, தன்னுடைய சக்தியை கொடுக்கிறான். he is willing to sacrifice his health to serve you. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். Just like a mother. ஒரு தாயை போல. You know how a mother is willing to do everything for the sake of a child. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறாள். But a nurse is different. ஆனால் வேலைக்கு சம்பளம் கொடுத்து ஒரு நர்ஸை நீங்கள் வைத்திருந்தால், a nurse works for pay. அந்த தாதி சம்பளத்துக்காக வேலை செய்கிறாள். There are two types of believers. இரண்டு கூட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். There are two types of servants of God. இரண்டு கூட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். My brothers and sisters, this applies to you because you have to decide which type of servant of God you are going to follow. நீங்கள் எவ்விதமான ஊழியரை பின்பற்ற போகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறபடினாலே நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு பொருந்தும். Because if you follow the wrong type of person, you will end up in the wrong destination. நீங்கள் தவறான ஒரு நபரை பின்பற்றினால் நீங்கள் தவறான ஒரு இடத்திலே போய் முடிவீர்கள். It's like getting into the wrong train. தவறான ஒரு ரயிலிலே ஏறுவது போல. You may go very fast, but it's going to the wrong place. ரயில் வேகமாக ஓடுகிறது, ஆனால் தவறான இடத்துக்கு போகிறது. What is the difference between a mother and a nurse? ஒரு தாய்க்கும் ஒரு தாதிக்கும் என்ன வித்தியாசம்? Supposing there is a sick child in a hospital. ஒரு ஆஸ்பத்திரியிலே ஒரு குழந்தை வியாதிப்பட்டு இருக்கிறது. And the nurse will work there from 9 o'clock till 5 o'clock. காலை 9 மணியிலிருந்து சாயந்திரம் 5 மணி வரை அந்த நர்ஸ் வேலை செய்வாள். But she's doing it for pay. ஆனால் அவள் சம்பளத்துக்காக வேலை செய்கிறாள். She may do many things. நிறைய காரியத்தை செய்யலாம். She may feed the child. அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கலாம். Bathe the child. அந்த குழந்தையை குளிக்க வைக்கலாம். Put medicine on the body. அந்த குழந்தைக்கு மருந்து தடவி விடலாம். Give tablets. மாத்திரை கொடுக்கலாம். Check the temperature. எவ்வளவு டெம்பரேச்சர் என்று பார்க்கலாம். Lot of work. நிறைய வேலைகள். By the time it comes 4:45, she is looking at the watch. 4:45 வாட்சை பார்க்கிறாள். Because she has to go and watch some cinema after that. அதுக்கப்புறம் சினிமா தியேட்டருக்கு போகணும். The child may be serious, dying. அந்த குழந்தை ஒருவேளை சீரியஸா இருந்து இப்ப மரிக்குமோ நாளைக்கு மரிக்குமோ தெரியாம இருக்கு. Dying or not, it's 5 o'clock. I have already bought the ticket for the cinema. அந்த குழந்தை சாகுதோ பிழைக்குதோ தெரியாது, டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம சினிமாவுக்கு போகணும். Some other nurse has to come after that. அதற்கு பிறகு வேறு ஒரு நர்ஸ் வந்து பார்த்துக் கொள்வார்கள். That nurse's interest is not in the child. அந்த நர்ஸினுடைய விருப்பம் அந்த குழந்தையிலே அல்ல. If you stop paying the nurse will stop coming from tomorrow. சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நாளையில இருந்து அந்த நர்ஸ் வர மாட்டாங்க. But what about the mother?
ஒரு தாய் பாருங்கள். Think of the mother sitting beside that child. அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஸ்டூல்ல அந்த அம்மா உட்கார்ந்திருக்காங்க. அந்த குழந்தையோட அம்மா. Looking at the watch at 4:45. அந்த அம்மா 4:45 ஆயிடுச்சான்னு பார்க்கறாங்களா? Has she got a ticket for the cinema? சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கியிருக்காங்களா அம்மா? She will cancel all her programs for the child. அந்த குழந்தைக்காக தனக்கு என்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ரத்து செய்து விடுவாள். The nurse works for 8-hour shifts. அந்த நர்ஸ் 8 மணி நேர ஷிஃப்ட் டியூட்டியை தான் பார்க்கிறாள். How many hour shift does the mother do? ஒரு தாய் எத்தனை மணி நேர டியூட்டியை செய்கிறாள்? She works for 20 years without any change of shift. ஷிஃப்ட் மாற்றமே கிடையாது. 20 வருஷமா வேலை செய்து கொண்டே இருக்கிறாள் மகனுக்காக மகளுக்காக. எல்லாமே செய்கிறாள். Cooking, சமைக்கிறாள், cleaning, சுத்தம் செய்கிறாள், washing, துவைக்கிறாள், looking after the child when you are sick. குழந்தை வியாதிப்பட்டால் பார்க்கிறாள். I hope all of you young people will learn to value your mothers. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் பையன்மார்கள் எல்லாம் உங்களுடைய அம்மாவுடைய மதிப்பை சற்று உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Sorry to say we have a generation of people today who do not value what their mothers do for them. தங்களுடைய தாய் தனக்கு என்னவெல்லாம் செய்கிறாள் என்பதை அறியாத நன்றி அறிவதில்லாத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து வருத்தப்படுகிறேன். Appreciate your fathers too who sacrifice so much to take care of you. உங்களை பராமரிப்பதற்காக உங்களுடைய தகப்பன் எவ்வளவு தியாகம் செய்கிறார் அதை நீங்கள் எப்பொழுதாவது மெச்சிக் கொண்டிருக்கிறீர்களா? So you understand the difference between a mother and a nurse? ஆக இப்பொழுது ஒரு தாய்க்கும் நர்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். A mother gets no salary. தாய்க்கு சம்பளமே கிடையாது. She just works 10 times more than the nurse but gets no pay. நர்ஸை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக கருத்தாக உழைக்கிறாள், ஆனால் தாய்க்கு சம்பளம் இல்லை. A true servant of God, a true prophet of God is like that. ஒரு மெய்யான தேவ ஊழியன், ஒரு மெய்யான தீர்க்கதரிசி இப்படி தான் இருக்கிறார். He doesn't work for pay. சம்பளத்துக்காக வேலை செய்வதில்லை. He's so interested in God's people. தேவனுடைய ஜனங்களில் அவ்வளவு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Works with them and he wants nothing in return. He's like a mother. அவர்களோடு கூட சேர்ந்து வேலை செய்து அவருடைய நலனிலே அக்கறை கொண்டு சம்பளம் எதிர்பார்க்காமல் வேலை செய்கிறார். He prays for them. அவர்களுக்காக ஜெபிக்கிறான். If they get dirty he cleanses them. அவங்க அழுக்காயிட்டுனா அவங்களை சுத்தம் பண்ணுகிறார். He puts medicine on their injuries. அவர்களுக்கு காயத்திலே மருந்து வைத்து கட்டுகிறார். He's not looking at the clock. அவர் நேரத்தை பார்த்து வேலை செய்வதில்லை. Because he has no shifts. ஏனென்றால் அவருக்கு ஷிஃப்ட் டியூட்டியே கிடையாது. A true servant, a true pastor, a true prophet. ஒரு மெய்யான தேவ ஊழியன், ஒரு மெய்யான போதகர், ஒரு மெய்யான பாஸ்டர் அவருக்கு ஷிஃப்டே கிடையாது. He doesn't work for pay. சம்பளத்துக்காக அவர் வேலை செய்வதில்லை. And even if he gets no money he'll still continue to serve. சம்பளமே இல்ல, பணமே கிடைக்கலனாலும் சரி அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார். Even if nobody gives him any gifts. யாருமே அவருக்கு வெகுமதி கொடுக்காவிட்டாலும் சரி. Then he will just make his home life little more simpler, eat simpler food, but continue to serve the people. பணம் கிடைக்காவிட்டால் தன்னுடைய எளிமையான வீட்டிலே எளிமையான ஆகாரத்திலே வாழ்ந்து எளிமையான வாழ்க்கை முறை வைத்துக் கொண்டு வேலை செய்வார். Like we saw, Noah and Lot are two types of believers. நோவாவும் லோத்தும் இரண்டு விதமான விசுவாசிகள் என்று பார்த்தது போல Elijah and Obadiah are two types of believers. எலியாவும் உபதியாவும் இரண்டு கூட்ட விசுவாசிகளாய் இருக்கிறது போல Here also we see two types. இங்கேயும் நாம் இரண்டு விதமான மக்களை பார்க்கிறோம். Mother and the nurse. ஒரு தாய், ஒரு நர்ஸ். There's a lot of difference. நிறைய வித்தியாசம் இருக்கிறது. Whom are you following? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? Do you have a shepherd who's like a mother? ஒரு தாயை போல இருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் போதகன் உங்களுக்கு இருக்கிறாரா? Or do you have a shepherd who's like a nurse? அல்லது ஒரு நர்ஸை போல இருக்கக்கூடிய ஒரு போதகர் உங்களுக்கு இருக்கிறாரா? Or what is worse, who's like a wolf? அல்லது அதை காட்டிலும் கொடுமையான ஓநாயை போல ஒரு போதகர் இருக்கிறாரா? Trying to take what he can from you. உங்களிடத்தில் என்னவெல்லாம் எடுக்க முடியுமோ அதை எடுக்கக்கூடியவர் இருக்கிறாரா? There's one more picture we have. இன்னும் ஒரு படம் அங்க இருக்கிறது. In 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். Paul says. பவுல் சொல்கிறார். In verse 15. 15ஆம் வசனம். 1 Corinthians 4:15. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். You can have 10,000 teachers but you don't have many fathers. கிறிஸ்துவுக்குள் 16 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. See the difference between a teacher and a father. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். These are two types of shepherds. இங்கே இரண்டு விதமான மேய்ப்பர்களை இங்கே பார்க்கிறோம். Hireling and shepherd. கூலியாள், மேய்ப்பன். What is the difference between a nurse and a mother? ஒரு தாய்க்கும் ஒரு நர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? Money, பணம், salary, சம்பளம். What is the difference between hireling and shepherd? ஒரு கூலியாளுக்கும் ஒரு உண்மையான மேய்ப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? Money, பணம், salary, சம்பளம். What is the difference between Noah and Lot? நோவாவுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம்? Attitude to money. பணத்தின் மீது இருந்த மனோபாவம். What is the difference between Elijah and Obadiah? எலியாவுக்கும் உபதியாவுக்கும் என்ன வித்தியாசம்? Attitude to money. பணத்தின் மீது இருந்த மனப்பான்மை. Don't think money is not an important thing. பணம் முக்கியமான காரியம் இல்லை என்று எண்ணி விடாதீர்கள். Attitude to money is the test of a genuine prophet. ஒரு உண்மையான தீர்க்கதரிசியினுடைய சோதனை அவன் பணத்தின் மீது வைத்திருக்கிற மனப்பான்மை. A genuine servant of God. ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியன். Jesus healed the sick
More than any human being has ever healed the sick. எந்த ஒரு மனுஷனும் குணமாக்காத அளவுக்கு இயேசு அவ்வளவு வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருந்திருக்கிறார். But do you know the difference? ஆனால் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? Listen carefully. கவனமாய் கேளுங்க. Number 1, ஒன்று, he never took a collection. அவர் ஒரு காலம் காணிக்கை பையை சுற்றவிட்டு காணிக்கை எடுக்கவில்லை. No, never. இல்ல, ஒரு காலம் அப்படி செய்யவில்லை. He healed the sick. வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். Never took a collection. அவர் காணிக்கை வசூல் செய்யவே இல்லை. There may be thousands in his meeting, but he never took a collection. அவருடைய கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு காலம் காணிக்கை அவரிடத்தில் வசூல் செய்யவில்லை. Because he was a father and a mother. ஏனென்றால் அவர் ஒரு தகப்பன், ஒரு நல்ல தாய். Does a mother take money from the children for washing them and cleansing them and taking care of them? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டி அவருடைய துணிகளை துவைத்து வைக்கிறபடினாலே பிள்ளைகளுக்கு பணத்தை வசூல் செய்கிறாளா? No. இல்லை. Does a father take money from the children? No, he gives money to the children. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பணத்தை வசூல் செய்கிறாரா அல்லது பணத்தை கொடுக்கிறாரா? Jesus was like that. இயேசு அப்படித்தான் இருந்தார். He healed thousands. ஆயிரக்கணக்கான மக்களை குணமாக்கினார். He never took money from anybody. யாரிடத்திலிருந்தும் பணத்தை வசூல் செய்யவில்லை. He preached so many sermons for 3.5 years. 3.5 ஆண்டுகள் எத்தனையோ பிரசங்கங்களை செய்தார். But he never took a collection back. ஆனால் ஒரு காலம் காணிக்கை பையை அங்கே அனுப்பி பணத்தை வசூல் செய்யவில்லை. I saw this 30 years ago. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை பார்த்தேன். And I decided one thing. நான் ஒன்றை தீர்மானித்தேன். In meetings which I conduct, I will never take a collection. நான் நடத்துகிற கூட்டங்களிலே ஒரு காலம் காணிக்கை வாங்க மாட்டேன். Sometimes other churches ask me to preach there, I can't do anything about that. சில சமயத்திலே வேறு சபைகள் கூட்டங்களை ஒழுங்கு செய்து என்னை அங்கே பேச வைக்கிறார்கள், அங்கே நான் ஒன்றும் செய்ய முடியாது. Anywhere in the world, ஆனால் உலகத்திலே எந்த மூலையிலா இருந்தாலும் சரி, I have conducted meetings in the Gulf. I never take a collection. நான் வளைகுடா நாடுகளிலே கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன், ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்ததில்லை. I have conducted meetings in America for many years, no collection. அநேக ஆண்டுகளாக அமெரிக்காவிலே கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன், ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்ததே இல்லை. Not only in India. இந்தியாவிலே மட்டுமல்ல. Because Jesus is the same in every country. ஏனென்றால் இயேசு எல்லா நாடுகளிலும் அதே போல தான் இருந்திருப்பார். Same principle. அதே தத்துவம் தான். You understand the difference? வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா? What is the difference between the apostles and the false apostles? அப்போஸ்தலர்களுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் என்ன வித்தியாசம்? It's money. பணம் தான். What is the difference between a teacher, as it says here, and a father? இங்கே சொல்லப்பட்டதான அந்த ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? Have you ever heard of a school teacher working without salary? சம்பளமே வாங்காமல் வேலை செய்கிற ஆசிரியரை பார்த்திருக்கிறீர்களா பள்ளியிலே? Some of you are teachers. Will you continue to work without a salary? உங்களிலே ஒரு சிலர் நீங்கள் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சம்பளமே இல்லை என்று சொல்லிவிட்டால் நீங்கள் வேலை செய்து கொண்டே இருப்பீர்களா? They will leave that school and go to another school when the salary is higher. அந்த பள்ளியை விட்டு சம்பளம் அதிகமாக கொடுக்கக்கூடிய பள்ளியிலே போய் சேர்ந்து கொள்வீர்கள். That's okay because they are teachers. அது பரவாயில்லை, அவர்கள் ஆசிரியர்கள். And so when one pastor goes from one church to another church because he gets a salary there, what is he? ஆகவே ஒரு பாஸ்டர் இந்த சபையை விட்டு அடுத்த ஸ்தாபனத்துக்கு தாவி அங்கே நிறைய சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லி போவார். ஆனால் அவர் யார்? He's a teacher, he's not a father. அவர் ஆசிரியர், அவர் தகப்பன் அல்ல. I'm not saying he's evil, I'm just saying he's not a father. அவர் அங்கே போக கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் தகப்பன் இல்லை என்று மட்டும் தான் சொல்லுகிறேன். Don't fool yourself that such a man is a father. அப்படிப்பட்ட நபர் ஒரு தகப்பன் என்று நீங்கள் எண்ணி உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Fathers don't collect salaries from their children. தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்ய மாட்டார்கள். If you have heard of any father collecting salary from the children, let me know. ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு குடும்பத்திலே தகப்பன் பிள்ளைகளிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்கிறார் என்று சொன்னால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. In the history of the world, I've never heard of such a. இந்த உலக சரித்திரத்திலே நான் அப்படி தகப்பன் இருந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. I mean, his children may occasionally give him a gift, but he doesn't collect a salary. பிள்ளைகள் தகப்பனுக்கு அவர்கள் வெகுமதி கொடுக்கலாம், ஆனால் அவர் வசூல் செய்வதில்லை. On a birthday or something like that. அல்லது அவருடைய பிறந்த நாளிலோ அல்லது நல்ல விசேஷ நாளிலோ வெகுமதி கொடுப்பார்கள். ஆனால் ஆசிரியர்கள் சம்பளம் வசூல் செய்கிறார்கள் every month, ஒவ்வொரு மாதமும். and if the salary does not come, சம்பளம் வராவிட்டால் they will not work. அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். There is a lot of difference between a teacher and a father. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. And Paul was saying to the Corinthians, இங்கே பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார், in the church சபையிலே there can be 10,000 teachers, you'll find one father. 10,000 ஆசிரியர்கள் இருந்தால் ஒரு தகப்பன் இருப்பார் என்று சொல்கிறார். That means in 10,001 pastors, one will be a father and 10,000 will be teachers. அதனுடைய பொருள் என்னவென்றால் 10,001 பாஸ்டர்மார்கள் இருந்தால் அதிலே 10,000 பேர் ஆசிரியராக இருப்பார்கள், ஒருவர் மட்டும்தான் தகப்பனாக இருப்பார். And why does Paul say that? ஏன் இதை பவுல் சொல்கிறார்? He says in 2 Corinthians chapter 11. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். He explains why he is a father. ஏன் அவர் தகப்பன் என்று இங்கே விளக்கி சொல்கிறார். He says in verse 9, 9ஆம் வசனத்திலே சொல்கிறார், when I was present with you, I was not a burden to anybody. நான் உங்களிடத்திலே இருந்த பொழுது நான் யாருக்கும் பாரமாய் இராதபடிக்கு இருந்தேன். And he says nobody will take away this boasting from me, verse 10. 10ஆம் வசனத்திலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்கிறார். But why am I doing this? ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன்? Verse 12. 12ஆம் வசனம். To show that other people who claim they are also serving the Lord are not serving the Lord like me.
தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னை போல அவர்கள் ஊழியம் செய்யவில்லை என்பதை காண்பிப்பதற்காக என்று சொல்கிறார். Such men, verse 13, are false apostles. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர் என்று 13ஆம் வசனத்தில் சொல்கிறார். Again you see a contrast. அங்கே பார்த்தீங்களா வித்தியாசத்தை, வேறுபாட்டை? Fathers and teachers, தகப்பன் ஆசிரியர், mothers and nurses, தாய் நர்ஸ். true apostles, false apostles. உண்மையான அப்போஸ்தலன், கள்ள அப்போஸ்தலன். Verse 13, 13ஆம் வசனம். genuine workers, deceitful workers. நல்ல வேலையாள், கபடமுள்ள வேலையாள். It's all in scripture. There are two types of servants. இந்த இரண்டு விதமான ஊழியக்காரர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே இருக்கிறது. And he says there are people who disguise themselves as apostles of Christ. சிலர் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் பார்க்கிறோம். And he says this is not surprising because Satan also disguises himself as an angel of light. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று பவுல் சொல்கிறார். So his servants will pretend, verse 15, to be servants of righteousness. ஆகவே இந்த ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். But Paul says I am a father. ஆனால் நான் ஒரு தகப்பன் என்று பவுல் சொல்கிறார். And verse chapter 12, 12ஆம் அதிகாரம் verse 14, again he says, 14ஆம் வசனத்தில் மீண்டுமாய் சொல்கிறார், this is the third time I am coming to you. மூன்றாம் முறை நான் இப்பொழுது வருகிறேன். And again a third time I will not be a burden to you. மூன்றாம் முறை நான் வரும்பொழுதும் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. I am not a teacher. என்றால் நான் ஒரு ஆசிரியர் அல்ல, I am a father. நான் ஒரு தகப்பன். And therefore I don't seek what is yours, but I seek you. ஆகவே நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். Because என்றால் children don't have to save up money for their parents, but parents have to save up money for their children. பெற்றோருக்கு பிள்ளைகள் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். Students have to save up money to pay their teachers. மாணவர்கள் தான் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைத்து ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். But children don't have to save up money to give to their father every month. ஆனால் ஒவ்வொரு மாதமும் பிள்ளைகள் பணத்தை சேர்த்து வைத்து அப்பாவுக்கு கொடுக்க தேவையில்லை. So the difference always in scripture is money. ஆகவே வேதத்திலே இந்த வேறுபாடுகள் எல்லாம் பணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. Whether it's Noah and Lot, நோவாவாக இருந்தாலும் சரி, லோத்தாக இருந்தாலும் சரி, Elijah and Obadiah, எலியா ஒபதியா இவர்களானாலும் சரி, shepherd and hireling, மேய்ப்பன் கூலியாளாக இருந்தாலும் சரி, mother or nurse, தாயாக நர்ஸாக இருந்தாலும் சரி, father or teacher, அல்லது ஆசிரியராக தகப்பனாக, shepherd or wolf, அல்லது மேய்ப்பன் ஓனாய். always the thing is this. எப்பொழுதுமே இந்த காரியம் தான் வருகிறது. The shepherd seeks the good of the sheep. ஒரு மேய்ப்பன் ஆடுகளுடைய நலனிலே அக்கறை கொள்கிறான். The wolf thinks what he can get from the sheep for himself. ஓனாயோ தனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலேயே குறியாயிருக்கிறான். So I told you about Matthew chapter 7 where Jesus spoke about the wolves. ஆகவே இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே ஓநாய்களை பற்றி சொன்னார் என்று நான் சொன்னேன். How do you distinguish a wolf? ஒரு ஓநாயை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? It's very important to understand in the last days. கடைசி நாட்களிலே இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். He said it's like this. இப்படித்தான் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். Matthew chapter 7 verse 15 he speaks about the wolves. 7ஆம் அதிகாரம் மத்தேயு 15ஆம் வசனத்திலே ஓநாய்களை குறித்து பேசுகிறார். And he doesn't say you can recognize a false prophet by his wrong doctrine. ஒரு கள்ள அப்போஸ்தலனை தவறான உபதேசத்தின் மூலமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று அவர் சொல்லவில்லை. You know there are some groups that preach that Jesus Christ is not God. இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று ஒரு சில கூட்டத்தார் பிரசங்கிக்கிறார்கள். Like Jehovah's Witnesses that he was only created. யெகோவா சாட்சிகள் என்கிற சொல்லுகிறவர்கள் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் என்று சொல்கிறார்கள். I can straight away make out that is a wrong doctrine. நேரடியாகவே சொல்லிவிடலாம் அது தவறான உபதேசம். That is not a true prophet of God. அவர்கள் தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசிகள் அல்ல என்று சொல்லிவிடலாம். The great danger is the false prophets will come preaching the correct doctrine. மிகப்பெரிய அபாயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கள்ள அப்போஸ்தலர்கள் சரியான உபதேசத்தோடு கூட வரும்போதுதான் the sheep's clothing. அவர்கள் ஆடுகளுடைய தோலை போர்த்துக் கொண்டு வருகிறார்கள். Then how do you know them? அவர்கள் எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? Verse 16. 16ஆம் வசனம். You will know them by their fruits. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Not by their gifts. அவருடைய வரங்களினாலே அல்ல. You know there are two things, the fruit of the spirit and the gift of the spirit. ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் என்று இரண்டு உண்டு. Fruit is our character. கனிகள் என்பது நம்முடைய தன்மை குணங்கள். Gift is what comes forth in our ministry. வரங்கள் என்பது நம்முடைய ஊழியத்திலே வெளிப்படுகிற காரியம். What you are seeing right now me doing here is ministry. இப்பொழுது நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு ஊழியம். You can't see my character here, you can only see my gift. இந்த இடத்திலே என்னுடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியாது, என்னுடைய வரத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். If you are challenged by my preaching, that is my gift, that is not my fruit. என்னுடைய பிரசங்கத்தினாலே நீங்கள் சவாலிடப்படுவீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய கனி அல்ல, அது என்னுடைய வரம். But you cannot know whether I am a false prophet or a true prophet just by listening to my preaching. என்னுடைய பிரசங்கத்தை கேட்பதின் மூலமாக மட்டுமே நான் ஒரு கள்ள அப்போஸ்தலனா உண்மையான அப்போஸ்தலனா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. It's not possible.
அது கூடாத காரியம். Jesus said you cannot know them by their gifts. அவருடைய வரங்களினாலே நீங்கள் அறிய முடியாது என்று இயேசு சொல்கிறார். True apostles can have gifts and false apostles can have gifts. மெய்யான அப்போஸ்தலர்களுக்கு வரங்கள் இருக்கக்கூடும், கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் வரங்கள் இருக்கக்கூடும். They got their gifts when once upon a time they were sincere. ஒரு காலத்தில் அவர்கள் உண்மையாக இருக்கும் பொழுது வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். They fell away from God and God did not take the gifts back. அதற்கு பிறகு அவர்கள் விழுந்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் கொடுத்த வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. The devil has got so many supernatural gifts. இன்றைக்கும் பிசாசுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக வரங்களை வைத்திருக்கிறான். Let me ask you a question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். Please listen. கவனித்து கேளுங்கள். When did God give Satan those gifts? Before he fell away or after he fell away? சாத்தான் விழுவதற்கு முன்பதாக அவனுடைய வரங்களை கொடுத்தாரா அல்லது விழுந்ததுக்கு பிறகு சாத்தானுக்கு வரங்களை கொடுத்தாரா? What is the answer? என்ன பதில் சொல்லுங்கள். முன்னாலா பின்னாலா? Before he fell away. அவன் விழுவதற்கு முன்பதாக வரங்களை கொடுத்தான். Then the question comes. இப்பொழுது அடுத்த கேள்வி வருகிறது. Why didn't God take away the gifts when he fell away? அவன் விழுந்ததற்கு பிறகு ஏன் அந்த கொடுக்கப்பட்ட வரங்களை திரும்ப ஆண்டவர் பெற்றுக்கொள்ளவில்லை? Okay, I'll give you an answer. நான் ஒரு பதிலை சொல்கிறேன். Supposing you gave somebody a birthday gift every year for 5 years. ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு 5 வருஷமாக அவருடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நல்ல ஒரு வெகுமதியை வாங்கி கொடுக்கிறீர்கள். Expensive gifts. நல்ல விலையேறப்பட்ட ஒரு பொருளை வாங்கி கிஃப்டாக கொடுக்கிறீர்கள். And the 6th year he turns around and becomes your enemy. 6வது வருஷம் உங்களுடைய விரோதியாய் அவன் மாறுகிறான். What do you do? என்ன செய்வீர்கள்? Will you go to his house and say, please give back all those gifts I gave you the last 5 years? நீங்கள் வீட்டுக்கு போய் கடந்த 5 வருஷமா உனக்கு கொடுத்த வரங்களை எல்லாம் எனக்கு திரும்ப கொடுத்து விடு என்று சொல்வீர்களா? Even a human being like you will not do it. உங்களை போல இருக்கிற ஒரு மனுஷனே அப்படி செய்ய மாட்டான். He will be ashamed to do that. நீங்கள் அப்படி செய்வதற்கு வெட்கப்படுவீர்கள். You think Almighty God is going to go and tell people, give me back the gifts I gave you? சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது நான் கொடுத்த வரத்தை எல்லாம் திருப்பி எனக்கு தா என்று கேட்பாரா? So when a servant of God backslides and goes away from God, God does not go after him and say, give me back all the gifts I gave you. ஆகவே ஒரு தேவ ஊழியன் பின்வாங்கி போகும் பொழுது விழும் பொழுது தேவன் உடனே போய் நான் கொடுத்த வரங்களை எல்லாம் திரும்ப தா என்று சொல்லி அவன் எடுத்துக்கொள்வதில்லை. That is why you see a lot of backslidden preachers today still having gifts. ஆகவே தான் எவ்வளவோ பின்வாங்கி போன ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். They don't have fruit. அவர்களுக்கு கனிகள் இல்லை. They have become 100% lovers of money, but the gift is still there. அவர்கள் 100% பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் வரங்கள் கிரியை செய்கிறது. And they deceive people. அவர்கள் ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். ஆகவே இயேசு சொல்கிறார், you will never know a false prophet by his gifts. ஆகவே எந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியையும் நீங்கள் அவருடைய வரங்களை வைத்து அறிய முடியாது. If you look at gifts, you will all be deceived. வரங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஏமாற்றப்படுவீர்கள். Because both have got gifts, false prophets and true prophets. ஏனென்றால் மெய் தீர்க்கதரிசியும் பொய் தீர்க்கதரிசியும் வரங்களை வைத்திருக்கிறார்கள். If you look for fruit, ஆனால் கனிகளை பார்ப்பீர்களானால் you can never be deceived. நீங்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். That has been my experience for 30 years. 30 ஆண்டுகளாக இது என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. I am not deceived. நான் ஏமாற்றப்படுவதில்லை. Because I don't look for the gifts. ஏனென்றால் நான் வரங்களை பார்ப்பதில்லை. I don't see how well he can preach. எவ்வளவு அருமையாக பிரசங்கிக்கிறார் என்பதை I don't பார்ப்பதில்லை. see whether he can heal the sick. அவர் வியாதியஸ்தரை குணமாக்குகிறார் என்பதை I பார்ப்பதில்லை. don't see whether he can do miracles. அற்புதங்களை செய்கிறவரா என்று பார்ப்பதில்லை. I don't see whether he casts out demons. பிசாசுகளை விரட்டுகிறவரா என்று பார்ப்பதில்லை. Because Jesus said here, ஏனென்றால் இயேசு இங்கே சொல்லியிருக்கிறார், after speaking about fruits, இந்த கனிகளை பற்றி பேசின பிறகு again he said in verse 20, 20ஆம் வசனத்திலே மீண்டும் so சொல்கிறார், then my dear friends, again let me tell you, my disciples, Jesus said, you will know them by their fruits only. என் நண்பர்களே அல்லது என்னுடைய சிஷ்யர்களே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Okay, the Lord says, I'll tell you about gifts also now. இப்பொழுது வரங்களை பற்றியும் சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். Here, people who have gifts. வரங்களை உள்ளவர்களை பற்றி நான் சொல்கிறேன். 22. 22ஆம் வசனம். Many people will come to me in the last day. கடைசி நாட்களில் அநேகர் என்னிடத்தில் வருவார்கள். Lord, we have the gift of prophecy. கர்த்தாவே, நாங்கள் தீர்க்கதரிசனம் வர வைத்திருந்தோம். We prophesied not in some other God's name, in your name. வேறு கடவுளுடைய பெயரில் அல்ல, உம்முடைய பெயரிலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். In Jesus' name we prophesied. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். In Jesus' name we cast out demons. So many hundreds of people saw us. இயேசுவின் நாமத்தினாலே அநேக பிசாசுகளை துரத்தினோம், நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். In Jesus' name we did miracles. Thousands of people saw us doing it. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்தார்கள். These are the prophets who are exercising gifts. இவர்கள் தீர்க்கதரிசிகள், தங்களுடைய வரங்களை பிரயோகிக்கிறவர்கள், உபயோகப்படுத்துகிறவர்கள். Crowds of people see them. ஆகிய திரளான கூட்ட மக்கள் அதை பார்க்கிறார்கள். They cast out demons. பிசாசுகளை They do விரட்டுகிறார்கள், miracles. அற்புதங்களை They செய்கிறார்கள், prophesy powerfully. நீங்க வல்லமையாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். How to make out whether this is a true prophet or a false prophet? மெய்யான தீர்க்கதரிசியா பொய் தீர்க்கதரிசியா என்று எப்படி கண்டுபிடிப்பது? I say, I don't know. I must find out the fruit in their life. எனக்கு தெரியாது, அவருடைய வாழ்க்கையில கனிகளை பார்க்க These வேண்டும். people இவர்கள் did not have fruit. இவர்களுக்கு கனிகள் இல்லை. Without the fruit, they were casting out demons, they were healing the sick, and they were doing miracles. கனிகள் இல்லாமல் அவர்கள் வியாதியஸ்தரை குணமாக்குகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், அற்புதங்கள் The செய்கிறார்கள். Lord says to them, ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார், depart from me, you who practice lawlessness. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று That சொல்கிறார். means there is sin in your life. அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. Go to hell.
நீ நரகத்துக்கு போ. Now my question is, இப்பொழுது என்னுடைய கேள்வி, can a man who casts out demons in Jesus' name today go to hell? இன்றைக்கு பிசாசை விரட்டுகிற ஒரு நபர் நரகத்துக்கு போக முடியுமா? Can a man who does miracles in Jesus' name today go to hell? இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதன் நரகத்துக்கு போக முடியுமா? Can a man who prophesies in Jesus' name go to hell? இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் நரகத்துக்கு போக முடியுமா? The answer to that is very simple. இந்த கேள்விக்கு பதில் மிகவும் எளிது. Do you believe Jesus is a liar or do you believe Jesus is speaking the truth? That's all. இயேசு பொய் சொல்லுகிறவர் என்று எண்ணுகிறீர்களா அல்லது இயேசு மெய்யாய் சொல்லுகிறவர் என்று எண்ணுகிறீர்களா? அவ்வளவுதான் பதில். I believe Jesus spoke the truth. இயேசு மெய்யைத்தான் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். And is he talking about one or two people? இங்கே 1-2 ஜனங்களை பற்றி பேசுகிறாரா? Verse 22. 22ஆம் வசனம். Many. அந்நாளிலே அநேகர் Many people will come to Jesus in that day. அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே கடைசி நாட்களில் வருவார்கள். When I read a word like that, நான் இப்படிப்பட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது I say, Lord, I want to be careful. ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையா இருக்க விரும்புகிறேன். I see somebody prophesying in Jesus' name. யாராவது ஒருவர் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது, casting out demons in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை விரட்டும் பொழுது, and doing miracles in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்யும் பொழுது, I say, I don't know, I don't want to judge him. எனக்கு தெரியாது, நான் நியாயந்திருக்க விரும்பவில்லை. Because I don't know his life. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று எனக்கு தெரியாது. But I want to look for the fruit. ஆகவே நான் கனிகள் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். What is the fruit? கனிகள் என்றால் என்ன? Christ-likeness of character. குணாதிசயத்திலே கிறிஸ்துவுக்கு ஒப்பான குணங்கள் இருக்கிறதா? Is he behaving like Christ? கிறிஸ்துவை போல நடந்து கொள்கிறாரா? Is he connecting people to himself or to Christ? ஜனங்களை தன்னோடு இணைத்துக் கொள்கிறாரா அல்லது கிறிஸ்துவோடு இணைக்கிறாரா? Is he trying to connect people to Christ? கிறிஸ்துவோடு கூட இணைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறாரா? Or is he connecting people to himself? அல்லது ஜனங்களை தன்னோடு இணைத்துக் கொள்கிறாரா? Is he Christ-like in his attitude to money? பண விஷயத்திலே கிறிஸ்துவை போல மனப்பான்மையுடையவராய் இருக்கிறாரா? What is Jesus' attitude to money? பணத்தின் மீது இயேசுவுக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தது? He never took a collection. அவர் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்யவில்லை. Then how did he live? பிறகு இயேசு எப்படி வாழ்ந்தார்? Many people gave him gifts, he took it. அநேக ஜனங்கள் அவருக்கு வெகுமதிகளை கொடுத்தார்கள், அதை வாங்கிக் You கொண்டார். read that in Luke chapter 8 verse 2 and 3. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். Some rich women gave him gifts. சில ஐஸ்வரியவானாகிய ஸ்திரீகள் அவருக்கு வெகுமதிகளை கொடுத்தார்கள். He told Judas Iscariot, keep that in a bag. யூதாஸ் காரியத்தை பார்த்து, தம்பி இந்த பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டு அக்கவுண்ட் வைத்துக் கொள் என்று சொன்னார். Nothing wrong in that. Jesus also did it. அதிலே தவறு ஒன்றுமில்லை, இயேசுவும் அதை செய்தார். What I'm saying is, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், he never passed a collection bag after he conducted a healing meeting. ஒரு குணமளிக்கும் கூட்டத்தை முடித்துவிட்டு வாலண்டியர்ஸை கூப்பிட்டு இந்த காணிக்கை பற்றி எல்லா காணிக்கை பையை எல்லா இடத்திலும் கொண்டு வசூல் செய்ய சொல்லி அவர் அனுப்பவில்லை. He never took a collection when he preached the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு காலம் காணிக்கையை வசூல் செய்யவில்லை. That is completely un-Christ-like. அது முற்றிலும் கிறிஸ்துவுக்கு முரணான ஒரு சுபாவம். To receive a gift, Luke 8 verse 2 and 3 is Christ-like. ஒரு வெகுமதியை கொடுக்கிறவரிடத்திலே அதை வாங்கிக் கொள்வது கிறிஸ்துவுக்கு ஒப்பானது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது போல. And Paul also received from the church in Philippi. பிலிப்பி சபையிலே உள்ள மக்களிடத்திலே பவுலும் வெகுமதியை கொடுக்கும் பொழுது வாங்கிக் கொண்டார். Paul never took a collection in a meeting. ஆனால் கூட்டங்களிலே பவுல் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்யவில்லை. He never sent reports saying please support my work. தயவு செய்து என்னுடைய ஊழியத்துக்கு பணம் தாருங்கள் என்று சொல்லி அறிக்கைகளை அனுப்பி பணத்தை வசூல் செய்யவில்லை. He never told people I'm going here, I'm going there, will you please send me money? நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், எனக்கு பணம் அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு காலம் கேட்கவில்லை. Jesus never did that. இயேசு ஒரு காலம் அப்படி செய்யவில்லை. Not even once. ஒரு முறை கூட அப்படி செய்யவில்லை. That is Christ-likeness. இதுதான் கிறிஸ்துவுக்கு ஒப்பான சுபாவம். I look for fruit. நான் கனிகள் இருக்கிறதா என்று பார்த்தேன். Is there the fruit of humility? அங்கே தாழ்மையின் கனி இருக்கிறதா? Is this man a humble man? இந்த மனிதன் ஒரு தாழ்மையான மனிதனா? Is he a servant? அவன் ஒரு பணிவிடை ஆளை போல இருக்கிறாரா? Or is he such a big man that you have to go through a secretary to meet him? அல்லது அவர் ஒரு பெரிய ஆசாமி, அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் செக்ரட்டரி செயலாளரிடத்திலே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு தான் போய் பார்க்க வேண்டும். Who was the greatest servant of God that ever walked on this earth? இந்த பூமியிலே நடந்த மிகப்பெரிய தேவ ஊழியர் யார்? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. And he had no secretary. அவருக்கு செக்ரட்டரி செயலாளர் யாருமே இல்லை. Who was one of the greatest apostles? மிகப்பெரிய அப்போஸ்தலன் யார்? Paul. பவுல். He had no secretary. அவருக்கும் செயலாளர் என்று யாரும் இல்லை. They were not great people. அவர்கள் மிகப்பெரிய ஜனங்கள் அல்ல. They were humble servants of others. அவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற சாதாரண தாழ்மையான மக்கள். Anybody could meet them anywhere. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவளை சந்திக்கலாம். You don't have to go through a secretary. அவருக்கு இன்னார் மூலமாகத்தான் போய் பார்க்க வேண்டும் என்ற தேவையே இல்லை. But
If you want to see the Prime Minister, you have to go through a secretary. பிரதம மந்திரியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக செயலாளர் மூலமாக தான் போக வேண்டும். If you want to see the Chief Minister, you have to see a secretary. நீங்கள் முதல் மந்திரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய PA மூலமாக தான் போக வேண்டும். If you want to see even a manager of a big factory, you have to go through a secretary. ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய ஜெனரல் மேனேஜரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் செயலாளர் மூலமாக தான் போக வேண்டும். If you want to see a collector, you have to go through a secretary. ஒரு கலெக்டரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த செக்ரட்டரி அல்லது PA மூலமாக தான் பார்க்க வேண்டும். So it's the people of the world who are big who need a secretary. ஆகவே இந்த உலகத்திலே பெரிய ஆட்களுக்கு தான் செக்ரட்டரி வேண்டும். But Jesus was a humble person. ஆனால் இயேசு ஒரு தாழ்மையான ஒரு மனிதர். He never had a secretary. அவருக்கு செக்ரட்டரியே கிடையாது. These are the things I look for. இவைகளை தான் நான் பார்க்கிறேன். But people say, "Oh brother, I'm so busy." சகோதரன் நான் பிஸியா இருக்கேன் ஊழியத்துல. Busier than Jesus? இயேசுவை காட்டில ரொம்ப பிஸியா நீங்க? Oh, then there's something is definitely wrong. அப்படின்னா ஏதோ அங்க தவறு கோளாறு இருக்கிறது. If you are busier than Jesus, something is definitely wrong with your ministry. இயேசுவை காட்டில நான் ரொம்ப பிஸிங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஊழியத்துல ஏதோ கோளாறு இருக்கிறது. He was the busiest man that walked on the earth and he never had a secretary. இந்த பூமியிலே நடந்த மிகவும் பிஸியாக இருந்த ஒரு தேவ ஊழியர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவருக்கு செக்ரட்டரியே கிடையாது. Have you seen Jesus? நீங்க இயேசுவை பார்த்திருக்கீங்களா? I'll tell you this is how I protect myself. இப்படி தான் நான் பார்க்கிறேன். இது என்னை பாதுகாத்திருக்கிறது. Every preacher I hear of and see and listen to, நான் பார்க்கிற காண்கிற கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கியாரும், whether on television or on a platform, டிவியிலோ அல்லது மேடையிலோ, I always compare him with Jesus. நான் எப்பொழுதுமே அவரை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறேன். And whatever he does, I ask myself, can I imagine Jesus doing that? அவர் என்ன காரியத்தை செய்தாலும் இயேசு இப்படி செய்வாரா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கிறேன். I shut my eyes and I say, can I imagine Jesus speaking like that? இயேசு இப்படி பேசுவாரா என்று நான் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கிறேன். Or is he just doing some drama on the stage? அல்லது ஸ்டேஜிலே ஒரு டிராமா செய்கிறாரா? Jesus never did any drama. இயேசு மேடையிலே ஒரு நாடகத்தை செய்யவில்லை. He was not an actor. இயேசு ஒரு நடிகர் அல்ல. He was not running up and down the stage the whole time. ஸ்டேஜிலே இங்கேயும் அங்கேயுமே அவர் ஓடவில்லை. No. இல்லை. I think there was a dignity about Jesus because he was a servant of the Most High God. மிகவும் உன்னதமான தேவனுடைய ஊழியராய் இருந்தபடியால் இயேசுவுக்கு என்று ஒரு கண்ணியம் இருந்தது. You must have a picture of Jesus from the Bible, otherwise you will get thoroughly deceived by preachers. இயேசுவை குறித்ததான ஒரு படத்தை நீங்கள் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் முற்றிலுமாய் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். Because the fruit that I look for is the fruit of being like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல அந்த தன்மையுள்ளவராய் இருக்கிறாரா என்கிற கனியை நான் தேடுகிறேன். Does he preach holiness? பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரா? You read the Gospels. நீங்கள் சுவிசேஷத்தை வாசியுங்கள். Have you noticed one thing? ஒரு காரியத்தை கவனித்தீர்களா? That Jesus never preached one message on physical healing. சரீர பிரகாரமான குணமாக்குதலை குறித்து ஒரு பிரசங்கத்தை கூட இயேசு செய்ததே இல்லை. If you find one message on like that, please show it to me. It is not in the Bible. வேதத்திலே இயேசு அப்படி பிரசங்கித்தார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் எனக்கு சொல்லுங்கள். நான் இதுவரை பார்த்ததில்லை. People ask me, ஜனங்கள் என்கிட்ட கேட்கிறாங்க, why don't you preach on physical healing? நீங்க ஏன் சுகமாக சரீர சுகத்தை குறித்து பிரசங்கிப்பதில்லை என்று கேட்கிறார்கள். Because Jesus never preached a message on physical healing. சரீர சுகத்தை குறித்து இயேசு ஒரு செய்தியும் பிரசங்கித்ததில்லை. Peter never preached a message on physical healing. பேதுருவும் சரீர சுகத்தை குறித்து ஒரு பிரசங்கத்தையும் செய்ததில்லை. Paul never preached a message on physical healing. பவுலும் ஒரு செய்தியை குறித்தும் பிரசங்கித்ததில்லை. சரீர சுகத்தை குறித்து. I studied the Bible 40 years. I have never found. 40 ஆண்டுகளாக வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் கண்டுபிடிக்கவே இல்லை. They actually healed thousands of people. ஆனால் உண்மையாக ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் சுகமாக்கினார்கள். But no sermons on healing. ஆனால் சுகமாக்குதலை குறித்து ஒரு பிரசங்கம் கூட இல்லை. Today is the other way around. இன்றைக்கு காரியங்கள் தலைகீழாக இருக்கிறது. Thousands of sermons on healing. சரீர சுகத்தை குறித்து அற்புதங்களை குறித்து ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள். But hardly anybody healed. சுகமாக்கப்படுறது ரொம்ப கம்மி. It's all upside down. எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. This is not the ministry of Jesus Christ. இவைகள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அல்ல. If any of you can find one sermon that Jesus preached on healing, show it to me. இயேசு கிறிஸ்து அற்புத சுகத்தை குறித்து பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்தை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். Do you know what he preached on? அவர் எதை குறித்து பிரசங்கித்தார் தெரியுமா? Faith, விசுவாசம், humility, தாழ்மை, holiness, பரிசுத்தம், not lusting with the eyes, கண்களினால் இச்சியாமல் இருப்பது, overcoming anger, கோபத்தை மேற்கொள்வது, not shouting at people getting angry, கோபப்பட்டு மக்களை திட்டாமல் இருப்பது, not loving money, பணத்தை நேசிக்காமல் not இருப்பது, seeking the honor of men, மனிதனுடைய கனத்தை தேடாமல் never இருப்பது, being anxious, எப்பொழுதும் பதஷ்டமடையாமல் இருப்பது, forgiving other people, மற்றவர்களை மன்னிப்பது, not being bitter against others, யாரிடத்திலும் கசப்பாய் இராமல் not இருப்பது, being jealous of others, யார் மீதும் பொறாமை கொள்ளாதிருப்பது, not living for this world, இந்த உலகத்துக்காக வாழாதிருப்பது, not laying up treasures on this earth, இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்காதிருப்பது, living for eternity, நித்தியத்துக்கென்று வாழக்கூடிய waiting for வாழ்க்கை, his coming. அவருடைய வருகைக்கென்று காத்திருக்கிற வாழ்க்கை. If you want to follow a true prophet, listen to somebody who is preaching these subjects.
ஒரு மெய்யான தீர்க்கதரிசியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடங்களை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். Because these are the subjects on God's heart. இவைகள் தான் தேவனுடைய இருதயத்திலே இருக்கக்கூடியதான தலைப்புகள். And that is how you find out the true prophets. இப்படித்தான் மெய்யான தீர்க்கதரிசியை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். See what it says in Jeremiah chapter 3. எரேமியா 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். A lot of people know that Zion is a picture of the true church. சியோன் என்பது மெய்யான சபையினுடைய படமாயிருக்கிறது. And the Lord says here, ஆண்டவர் இங்கே சொல்கிறார், verse 14 of Jeremiah 3. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Return, O faithless sons, for I am your master. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உன் நாயகர். And listen to what he says. அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். This is how the Lord adds to the church. இப்படித்தான் ஆண்டவர் சபையிலே மக்களை சேர்க்கிறார். I'll take one person from a city here. இங்க இருக்கிற ஊரிலே ஒரு ஆளை சேர்க்கிறேன். And two from a family here. இங்க இருக்கிற குடும்பத்திலிருந்து 2 பேரை சேர்க்கிறேன். One from there and two from here. இங்க இருந்து 2 பேர், அங்க இருந்து ஒருவர். I will bring these people to Zion. இவர்களை நான் சீயோனுக்கு அழைத்து வருவேன். The true church of God. மெய்யான தேவனுடைய சபை. And how will you know whether it is Zion or not? அது மெய்யான சீயோனா இல்லையா என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? How will you know whether this is Zion or not? இது சீயோனா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? Not because Zion is written on the gate. அந்த வாசலிலே ஜயன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிமித்தமாய் அல்ல. Even the devil can write Zion on his gate. பிசாசும் கூட தன்னுடைய கதவிலே சீயோன் என்று எழுத முடியும். That's not the way. அது வழி அல்ல. When you come inside, உள்ளே நீங்கள் வாருங்கள், you will find verse 15 that the shepherds there are shepherds after God's own heart, who will feed you with knowledge and understanding. 15ஆம் வசனத்திலே பாருங்கள், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள். You find a shepherd who is a shepherd after God's own heart. That is Zion. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை நீங்கள் பார்க்கிறீர்களா? அதுதான் சீயோன். How do you know what is in God's heart? தேவனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று எப்படி அறிவீர்கள்? You read the 4 gospels and see what Jesus spoke. That is what God's heart. சுவிசேஷங்களை வாசியுங்கள், இயேசு எதை பற்றி பேசினார், அவைகள் தான் தேவனுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய காரியங்கள். Jesus said out of the abundance of the heart we speak. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று இயேசு சொன்னார். So whatever was in God's heart Jesus spoke. ஆகவே தேவனுடைய இருதயத்திலே என்னவெல்லாம் இருந்ததோ அதை இயேசு பேசினார். You read Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். He didn't speak about prosperity and healing there. அங்கே செழிப்பை குறித்தோ குணமாக்குதலை குறித்தோ பேசவில்லை. He spoke about holiness. பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். He spoke about humility. குறித்து பேசுகிறார். விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். That is what is in God's heart. இதுதான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. And those who feed you with that are the true shepherds after God's own heart. இவைகளை உங்களுக்கு போஷிக்கிறவர்கள் தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்யான மேய்ப்பர்கள். That is the true Zion. அதுதான் உண்மையான சீயோன். And that's where you should be when Jesus comes. இயேசு வரும்பொழுது நீங்கள் அங்கே தான் காணப்பட வேண்டும். I want to be in Zion when Jesus comes. இயேசு வரும்பொழுது நான் சீயோனிலே இருக்க விரும்புகிறேன். I don't want to be in Babylon. நான் பாபிலோனிலே இருக்க விரும்பவில்லை. Okay, let me turn finally to Acts of the Apostles chapter 20. கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். In Acts of the Apostles chapter 20, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம், Paul speaks to the elders of the church in Ephesus. எபேசு சபையிலே இருக்கக்கூடிய மூப்பர்களிடத்திலே பவுல் பேசுகிறார். And in Ephesus he says, I've been with you for 3 years, verse 31. 31ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், நான் எபேசுவிலே 3 ஆண்டுகள் இருந்தேன். And for 3 years every morning and every night I preached to you. 3 வருஷமாக காலையிலும் மாலையிலும் நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று சொல்கிறார். Now in 3 years we have about 1000 days at least. 3 வருஷங்களிலே கிட்டத்தட்ட 1000 நாட்கள் இருக்கிறது. 1000 morning, 1000 evening means Paul preached 2000 sermons in Ephesus. காலைதோறும் 1000 பிரசங்கங்கள், மாலைதோறும் 1000 பிரசங்கங்கள். ஆகவே எபேசுவிலே கிட்டத்தட்ட 2000 செய்திகளை பவுல் பிரசங்கித்திருக்கிறார். And he says, because I stood like that, நான் இப்படி நின்றபடியினாலே, like a doorkeeper, நான் ஒரு காவலாளியா இருந்தேன். no wolf could come inside for 3 years. எந்த ஓநாயும் 3.5 வருஷங்களாக அந்த சபைக்குள்ளாக வர முடியவில்லை. I was such a strict doorkeeper. ஏனென்றால் நான் மிகவும் கடினமான கண்டிப்புள்ள காவல்காரனாய் இருந்தேன். But now he says, இப்பொழுது சொல்கிறார், I'm going away. நான் போகிறேன். Verse 25, 25ஆம் வசனம், I preach the kingdom here, but you won't see my face anymore. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இங்கே பிரசங்கம் பண்ணினேன், இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள். I know what will happen, verse 29, after I leave. நான் போன பின்பு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். 29ஆம் வசனம், as soon as I leave, நான் போன பின்பு all these wolves who are waiting outside the door will come inside. வெளியே காத்துக் கொண்டிருக்கிற எல்லா ஓநாய்களும் உள்ளே வந்துவிடும். Why? ஏன்? Because there'll be no doorkeeper. அங்கே அந்த காவல் காக்கிறவன் இல்லை. All the elders will be interested in making money. அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாருக்கும் பணம் சம்பாதிப்பதிலே விருப்பம். And verse 30, they will all draw the disciples after them instead of leading them to Christ. 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் சீஷர்களை தங்களிடத்திலே இழுத்துக் கொள்வார்கள், கிறிஸ்துவனை இழுத்துக் கொள்வதற்கு பதிலாக. And the wolves will come in. ஓநாய்கள் உள்ளே வரும். There won't be any strictness. அங்கே கண்டிப்பு இருக்காது. They say, okay brother, come in.
சரி சகோதரனே உள்ளே Yeah, வாருங்கள். sister, come in. சரி பரவாயில்ல சிஸ்டர் உள்ள வாங்க. Particularly if it's a rich person or a big person. Yeah, brother, please come and sit down here. ஒரு பணக்காரனை பார்த்துட்டு ஐஸ்வரனை பார்த்து தயவு செய்து உள்ளே வாருங்கள் என்று Paul had no time for all these rich people and big people. பெரிய மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பவுலுக்கு நேரமில்லை. He says in the church we need holy people and humble people. சபையானது பரிசுத்தவான்களினாலும் தாழ்மையுள்ள மக்களினாலும் நிறைந்திருக்கிறது. We don't care whether you're a rich man or a big man in the world. நீ பணக்காரனோ அல்லது உலகத்திலே பெரிய ஆளோ எனக்கு கவலை இல்லை. Where do we find pastors like that? இப்படிப்பட்ட பாஸ்டர்மார்கள் எங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள்? Who don't care for rich people or big people. பெரியவர்களோ பணக்காரர்களோ அவரை குறித்து அக்கறை இல்லை. He's a strict doorkeeper. கண்டிப்புள்ள ஒரு வாசல் காக்கிறவனாய் இருக்கிறார். In the church we give place to those who are humble and holy. சபையிலே யாருக்கு இடம் என்று சொன்னால் தாழ்மையுள்ளவர்களுக்கும் பரிசுத்தமுள்ளவர்களுக்கும் தான். They may be rich, they may be poor. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம், தரித்திரர்களாய் இருக்கலாம். அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. They may be black or white. அவர்கள் கருப்பர்களாய் இருக்கலாம், வெள்ளையர்களாய் இருக்கலாம். High caste, low caste makes no difference. உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதி எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. Educated or not educated, படித்தவர்களோ படிக்காதவர்களோ அல்ல பொருட்டல்ல. Knowing English or not knowing English, ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களோ பேச தெரியாதவர்களோ, graduate or school final, அவர்கள் பட்டதாரியோ அல்லது பள்ளி படிப்பு முடித்தவர்களோ எனக்கு வித்தியாசமே இல்லை. Are you a holy person? நீ முதலாவது Are you a humble person? நீ ஒரு தாழ்மையுள்ளவனாய் இருக்கிறாயா? Welcome. வாருங்கள் உள்ளே. All the wolves, எல்லா ஓநாய்களும், Paul says, as long as I'm here you won't get one of you won't come inside. நான் இங்கே இருக்கும்போது ஒரு ஓநாய் கூட உள்ளே வருவதில்லை என்று பவுல் சொன்னார். You see there, the Lord said, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், the doorkeeper to be on the alert in the last days. கடைசி நாட்களிலே வாசல் காக்கிறவனே விழித்திரு என்று இயேசு சொல்கிறார். How is it so many wolves have come into many of our Christian churches today? இன்றைக்கு எப்படி अनेक ஓநாய்கள் கிறிஸ்தவ சபைக்குள்ளாக நுழைந்து விட்டது? The doorkeepers have gone to sleep. அங்கே காவல் காக்கிறவர்கள் தூங்க போய் விட்டார்கள். Or there are no doorkeepers at all. அல்லது காவல் காக்கிறவர்கள் அங்கே இல்லை. That's the problem. இதுதான் பிரச்சனை. That's not Zion. அது சீயோன் அல்ல. My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, God has appointed watchmen in Jerusalem. எருசலேமிலே காவல் காக்கிறவர்களை தேவன் நியமித்திருக்கிறார். You read that in Isaiah. ஏசாயாவிலே You நீங்கள் read that வாசித்து in பாருங்கள். Ezekiel. எசேக்கியேலை வாசித்து பாருங்கள். There are no watchmen in many churches today. இன்றைக்கு இருக்கிற अनेक சபைகளிலே காவல் There are காக்கிறவர்கள் no இல்லை. doorkeepers. வாசல் காக்கிறவர்கள் இல்லை. Because the elders are seeking popularity. ஏனென்றால் மூப்பர்கள் தங்களுடைய பெயர் புகழிலேயே விருப்பமானவர்களாய் இருக்கிறார்கள். Pastors want to be popular. ஒரு பாஸ்டர்மார் பிரபலமாக வேண்டும் என்று You விரும்புகிறார். can't be a doorkeeper if you want to be popular. நீ பிரபலமாக வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்றால் நீ காவல்காரனாய் இருக்க முடியாது. Be careful where you are going. நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை குறித்து Be ஜாக்கிரதையாக careful இருங்கள். which gospel you're listening to. எந்த சுவிசேஷத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாக If you இருங்கள். want to be ready for the coming of the Lord, நீ தேவனுடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டுமானால் listen to the gospel that is proclaimed in Zion. சீயோனிலே அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்துக்கு செவி கொடுங்கள். What is coming from God's own heart. தேவனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். And I hope you have a doorkeeper who watches over your soul. உங்களுடைய ஆத்துமாவை கண்காணிக்கிற ஒரு காவல் காக்கிறவர் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். Who loves you enough like a father to correct you. உங்களை திருத்துவதற்கு ஒரு தகப்பனைப் போல உங்களை நேசிக்கிற ஒரு போதகர் உங்களுக்கு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். If you don't have like that, உங்களுக்கு அப்படி இல்லை என்றால் I feel sorry for you. உங்களுக்கு நான் வருத்தப்படுகிறேன். Seek God, தேவனை தேடுங்கள். that you can find a shepherd after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை ஆண்டவரே எனக்கு காண்பியும் என்று ஆண்டவரிடத்தில் There are கேளுங்கள். not many. I know there are not many. அநேகர் இல்லை என்று எனக்கு தெரியும். Many times I tell people who are in distant places where there is no proper church, no proper shepherd. தூர இடங்களிலே அங்க சரியான சபை இல்லை, சரியான போதகர் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், I say you can get some CDs, you can get some cassettes, you can get some books, and that can fulfill the function of a shepherd if you don't have an actual shepherd. அங்கே உண்மையான ஒரு மேய்ப்பன் அங்கே உங்களுக்கு இல்லை என்றால், தூர இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த செய்திகள் நீங்கள் சிடியை வாங்கி கேளுங்கள், ஒளிநாடாவை வாங்கி கேளுங்கள், நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி படிங்கள் என்று சொல்கிறேன். Let those mighty powerful words protect you and be like a shepherd for you. அந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு மேய்ப்பனாக இருக்கட்டும். That is the second best. அது இரண்டாவது மேன்மையான If காரியம். you don't have an actual shepherd, உண்மையான ஒரு மேய்ப்பன் இல்லை என்றால், but that is 100 times better than having a wolf. ஆனால் ஒரு ஓநாயை உங்களுக்கு வைத்திருப்பதை காட்டிலும் இது 100 மடங்கு நல்லது. 10,000 times better than a hireling. ஒரு கூலியாள் உங்களுக்கு போதகராக இருப்பதை காட்டிலும் இது 1000 மடங்கு மேல். We are living in the last days. நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Let's be ready for the coming of the Lord. தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். Doorkeepers must be on the alert. வாசல் காக்கிறவன் விழித்திருக்க And வேண்டும். everybody must be on the alert. நாம் எல்லாருமே விழித்திருக்க வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, ஜெபத்திலே நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கும் பொழுது, who is standing for the Lord in these last days? இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்காக நிலைத்து நிற்பவன் யார்? May God raise up many people like that in our country.
நம்முடைய தேசத்திலே இப்படி அநேகரை தேவன் எழுப்புவாராக. And many shepherds after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கேற்ற அநேக மேய்ப்பர்களை தேவன் எழுப்புவாராக. Many fathers and mothers. அநேக தகப்பன்மாரை தாய்மார்கள் எழுப்புவாராக. Jesus looked at the people like sheep without a shepherd and he told his disciples, pray. மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இருக்கிறார்களே ஜனங்கள் என்று பார்த்தபோது சிஷ்யரை பார்த்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். And he tells you today, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், pray ஜெபியுங்கள், that you will have a shepherd உங்களுக்கு நல்ல மேய்ப்பன் கிடைக்கும்படியாக, who will lead you to God's throne. தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக உங்களை வழிநடத்தக்கூடிய Heavenly Father, பரலோக பிதாவே, give us shepherds in Tamil Nadu and in India. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நல்ல மேய்ப்பர்களை எங்களுக்கு தாரும். Shepherds after your own heart. உம்முடைய இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை தாரும். Deliver us from hirelings and wolves. கூலியாட்களிடத்திலிருந்து மோனாய்களிடத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். Give your people shepherds who will care for their souls. ஆண்டவரே, அவருடைய ஆத்துமாவை கண்காணிக்கிற காக்கிற மேய்ப்பர்களை அவர்களுக்கு தாரும். Who are not interested in their money. அவருடைய பணத்திலே விருப்பமில்லாதவர்கள். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.